இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ஒரு சுவையான ஸ்வீட் கார்ன் பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஸ்வீட் கார்ன் பாயாசத்துக்காக நான் வந்து ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் கொஞ்சம் சூடாகும் பொழுதே நம்ம கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். பாதாம் வந்து சீவி வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம். பிஸ்தா பருப்பு அதுவும் சீவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பாதாம் பிஸ்தா வந்து ஆப்ஷனல் தான். இப்போ நம்ம இந்த முந்திரி பாதாம் பிஸ்தா எல்லாமே கொஞ்சம் லைட்டாக செவக்கிற அளவுக்கு வறுத்துக்கலாம். இது கொஞ்சம் செவக்கும் பொழுது நம்ம கொஞ்சம் போல் திராட்சை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ முந்திரி திராட்சைலாம் நல்லா செவந்துடுச்சு. இதை நம்ம தனியாக எடுத்துடலாம். இப்போ அதே கடாயில் நம்ம ஸ்வீட் கார்ன் உரிச்சதை சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்வீட் கார்னை உரித்து வச்சுருக்கிறத இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த நெய்யில் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ஸ்வீட் கார்ன் வந்து ஒரு நல்ல வாசனை வர அளவுக்கு இதை வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம வதக்கியாச்சு. இதை நம்ம ஒரு மிக்சரில் சேர்த்துக்கலாம். நான் வதக்கின ஸ்வீட் கார்னில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஸ்வீட் கார்னை வந்து மிச்சம் வச்சுருக்கேன். இப்போ இந்த ஸ்வீட் கார்னை நம்ம கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கலாம். தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்க தேவையில்லை, இதை மட்டும் அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற ஸ்வீட் கார்னை அதே கடாயில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மறுபடியும் கொஞ்சம் லைட்டாக இதை வதக்கிக்கலாம். மறுபடியும் நெய் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் லோ ஃப்ளேமில் இதை ஒரு வாட்டி நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம இதை ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கிக்கலாம். நான் ஏற்கனவே வந்து வெல்லத்தை கரைச்சி வச்சுருக்கேன். இந்த கரைச்சி வச்சுருக்கிற வெல்லத்தை இந்த ஸ்வீட் கார்னோட சேர்த்துக்கலாம். உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி இதை சேர்த்துக்கோங்க. நான் இப்போ இதை நல்லா கலந்துடுறேன். இந்த வெல்லத்தோட இந்த ஸ்வீட் கார்ன் வந்து கொஞ்சம் கொதிக்கட்டும். நம்ம ஏற்கனவே வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாக வந்து ஸ்வீட் கார்ன் எடுத்து வச்சுருந்தோம், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. நம்ம ஏற்கனவே வெல்லத்தை வந்து கரைச்சிட்டதுனால ரொம்ப நேரம்லாம் வந்து கொதிக்க விட வேணாம். கொஞ்சம் இந்த ஸ்வீட் கார்னோட அது சேர்கிற அளவுக்கு கொதிச்சா போதும். வெல்லத்துக்கு பதில் நீங்கள் சர்க்கரை சேர்க்கணுன்னாலும் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்தாச்சு. இது கொஞ்சம் நல்லா கொதிக்கவும் ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ ஸ்வீட் கார்னோட சேர்ந்து இந்த வெல்லம் நல்லா கொதிக்க ஆரம்பித்து கொஞ்சம் திக்காகவும் ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம ஏற்கனவே காய்ச்சி ஆற வச்சுருக்கிற பாலை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. இப்போ நம்ம பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இது கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ இது லைட்டாக கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏலக்காய் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துருங்க. இந்த பாயாசம் வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு செஞ்சிடலாம். ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக குழந்தைங்க பெரியவங்கன்னு எல்லாருக்குமே இது பிடிச்சமான ரெசிபியாக இருக்கும். பால் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விட வேணாம். கொஞ்சம் லைட்டாக கொதித்த உடனே நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சை பாதாம் பிஸ்தா இது எல்லாமே இதோட சேர்த்துடலாம். இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய சுவையான ஸ்வீட் கார்ன் பாயாசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த சுவையான ஸ்வீட் கார்ன் பாயாசத்தை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் எங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. இதுக்காக நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சந்திராஸ் கிச்சனுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் இன்னொரு சுவாரஸ்யமான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.